Hello friends, welcome to Eisenberg Trading Community. Today ஒரு ஸ்டாக்ல எப்படி என்ட்ரி எடுத்தேன், எப்படி ப்ராஃபிட் புக் பண்ணேன், ஏன் என்ட்ரி எடுத்தேன், ஏன் எக்ஸிட் ஆன கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். பாருங்க இது HFCL. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 2021 ஜூன் மந்த்தே அந்த மல்டி இயர் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக 2002லேருந்து இந்த ஸ்டாக்கு லிஸ்ட் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த 2002 ஹையை மறுபடியும் பார்த்தீங்கன்னா 2006 தான் டச் ஆயிருக்கு. பிரேக் அவுட் ஆகல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2008ல டச் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் ஒரு டவுன் ட்ரெண்ட்ல ஒரு கன்சால்டேஷன் மோட்லேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. பார்த்தீங்கன்னா 2021 ஜூன் மந்த்து தான் இந்த ஸ்டாக் நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஆனால் பிரேக் அவுட் கொடுத்துமே இந்த ஸ்டாக் பாருங்க, இந்த இது பிரேக் அவுட் ஆகிட்டு அப்படியே நேராவா ஸ்டீப்பா ஏறல, நல்ல ஒரு கன்சால்டேட் ஆயிருக்கு. எத்தனை நாள்னா கிட்டத்தட்ட கன்சல்டேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா 942 டேஸ் மட்டும் கன்சல்டேட் ஆயிருக்கு. இந்த ரேஞ்சு பாருங்க, இந்த ரேஞ்ச் பாருங்க 942 டேஸ் மட்டும் கன்சல்டேட் ஆயிருக்கு. ஸோ நான் எங்க என்ட்ரி எடுத்தேன், எங்க எக்ஸிட் ஆனன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இந்த ஸ்டாக் பாருங்க 19/12/2023, அதாவது டிசம்பர் மந்த் 19th டேல இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 81.95 குவான்டிட்டி, 4 குவான்டிட்டி ஃபர்ஸ்ட் ஒன்று பை ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 496 குவான்டிட்டி 81.95க்கு ஆவரேஜ் ப்ரைஸ்க்கு பை ஆயிருக்கு. டோட்டலாக 500 குவான்டிட்டி, பை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 81.95. அப்போ இருங்க இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். டிசம்பர் மந்த் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து நான் தூக்கியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த ட்ரெண்ட் லைன் இப்படி போட்டு இங்கே பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் இங்கே பை பண்ணேன். 2021லேயே பிரேக் அவுட் ஆன ஸ்டாக்கு, பட் நல்ல ஒரு கன்சல்டேஷன் ஆச்சு. ஸோ நான் வெயிட் பண்ணேன். ஸோ இப்போ நீங்கள் இங்கே பை பண்ணியிருந்தீங்கனாலும் ஒரு 975 டேஸ் கழிச்சு தான் இந்த ஸ்டாக்கே மூவ்மெண்ட்டே கொடுக்க ஸ்டார்ட் ஆகுது. நான் என்ன பண்ணேன், இந்த கன்சல்டேஷனை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எப்போ இந்த கன்சல்டேஷன் பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ நான் என்ட்ரி எடுத்தேன். ஆக்சுவலாக பாருங்க, கீழே பாருங்க டேட் தெரியுது. நான் 19th எடுத்தேன். இப்போ டேல வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக இந்த ரேஞ்சில் தான் நான் என்ட்ரி எடுத்தேன். இந்த ரேஞ்சில் தான் என்ட்ரி எடுத்தேன். டேல வந்து உங்களுக்கு கொஞ்சம் பிரேக் அவுட்டு, அப்புறம் ஃபுல்லாக ஃபால்ஸ் பிரேக் அவுட் மாதிரி தெரியும். பட் வீக்லி டைம் ஃப்ரேமில் நல்ல ஒரு பிரேக் அவுட்டு. ஓவராலாக வீக்லி க்ளோசிங் முடியிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நான் இங்கே என்ட்ரி எடுத்தேன். என்னோட எக்ஸிட் காமிக்கிறேன். 5/1/2024 ஒரு 25 டேஸ் இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணேன். எக்ஸிட் பார்த்தீங்கன்னா 90.20. ஆக்சுவலாக என்னோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா 81.95, க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 90.20 கிட்ட நான் வந்து இந்த ஸ்டாக் 500 குவான்டிட்டியை செல் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 10%. நான் சொல்கிறேன் இருங்க. இப்போ இங்கே என்ட்ரி ஆயிட்டேன் 91.25. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 வீக்ஸ்லேயே நான் செல் பண்ணிட்டேன். ஏன் செல் பண்ணேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா 10% ப்ராஃபிட் வந்துருச்சு, அதனால நான் செல் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக என்னோட பை வேல்யூ பார்த்தீங்கன்னா, என்னோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது நியர்லி 41,000 கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு எனக்கு 4,125 ருபீஸ் கிட்ட எனக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சது. ஆக்சுவலாக 10%. நான் டார்கெட் வச்சது 10%. அதனால நான் வந்து எக்ஸிட் ஆயிட்டேன். பட் ஆக்சுவலாக இப்போ வரைக்கும் நான் வச்சிருந்தேன்னா இப்போ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 131 ருபீஸ் கிட்ட போயிருக்கு. பட் நான் என்ன பண்ணா, என்னோட பேஷன்ஸ் ஹோல்ட் பண்ணணும். நியர்லி பார்த்தீங்கன்னா நான் இங்கே செல் பண்ணேன். இங்கிருந்து கிட்டத்தட்ட 1 இயர் பக்கமாக பார்த்தீங்கன்னா நான் ஹோல்ட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னா, இங்கே வாங்கியிருந்தேன்னா இங்கிருந்து இப்போ அந்த ஹை வரைக்கும் நான் வச்சிருந்தா கூட 62.95% எனக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும்.
அவன் போட்டிருந்ததுல ஒரு 30,000 கிட்ட எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். பட் ஆனா எனக்கு 10% போதும்னு சொல்லிட்டு நான் இங்கேயே எக்ஸிட் ஆயிட்டேன். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க கரெக்டா எக்ஸாக்டா ஒரு என்ட்ரியோ ஒரு எக்ஸிட்டோ ஆக முடியாது. நம்மளோட நீடு என்ன, நம்ம எங்க என்ட்ரி எடுக்கிறோம், ஏன் எடுக்கிறோம், எங்க எக்ஸிட் ஆகுறோம், எதனால எக்ஸிட் ஆகுறோம் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டாக் என்ட்ரி ஆகிறப்ப எக்ஸிட் இத்தனை பர்சன்டேஜ் வந்தா ப்ராஃபிட் புக் பண்ணிடணுன்றத நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு முடிவு பண்ணிட்டு தான் நம்ம ஒரு என்ட்ரியை எடுக்கணும். அப்படி பண்றப்பதான் நம்மளால ஒரு ரிஸ்க்கோ இல்ல ஒரு ப்ராஃபிட்டோ நம்மளால புக் பண்ண முடியும். இப்போ ஒரு ரிஸ்க், இப்போ நான் ஒரு 81 பாயிண்ட் கிட்ட நான் என்ட்ரி எடுத்தேன்னா என்னோட ரிஸ்க் பாத்தீங்கன்னா இந்த கேண்டில் லோ 73.72. இதே ஒரு 5,000 நான் ரிஸ்க் எடுத்து ஒரு 4,000 கிட்ட நான் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணேன். ஆக்சுவலா ஹோல்ட் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா ப்ராஃபிட் புக் பண்ணிருக்கலாம். பட் எனக்கு 10%ங்கிறது எனஃப்னு தோணுச்சு. அதனால நான் வந்து எக்ஸிட் ஆயிட்டேன். இது ஒரு ஸ்லோ மூவிங் ஸ்டாக். 1 வீக் நல்லா ஏறும், ஒரு 2 வீக்ஸ் கிட்ட கொஞ்சம் டவுன் ஆகும், மறுபடியும் 1 வீக் கிட்ட ஏறும். கொஞ்சம் ஸ்லோ மூவ்மெண்ட்டாக தான் ஏறும். பட் எனக்கு வந்து ஒரு 2 வீக்ஸ் 2 வீக்ஸ்ல எனக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுனால நான் எக்ஸிட் ஆயிட்டேன். இதே மாதிரி ஸ்டாக்ஸு வீக்லி ஒன்ஸ் நான் ஏன் என்ட்ரி ஆனேன், ஏன் எக்ஸிட் ஆனேன், எப்படி ப்ராஃபிட் புக் பண்ணேன், எதனால லாஸ் புக் பண்ணேன்றது எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோஸ்ல